தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். ஜென்சி தலைமுறையினர் வாக்களித்து விட்டார்கள். அந்த குரூப் அப்படியே போய் வாக்களித்ததனால் இன்றைக்கு தமிழகத்துல ஒரு பெரிய ஆட்சி மாற்றமே நிகழ்ந்து விட்டது. இருதுருவ அரசியல்ல இருந்து நம்ம வேறு திசையை நோக்கி பயணிக்கிறோம். ஆனால் எல்லாரும் அவங்களை விமர்சிக்கிறது தற்குறி அப்படின்ற ஒரு லைன்ல விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இது பற்றி உண்மையிலேயே ஜென்சி தலைமுறையினர் என்ன மனநிலையில இருக்காங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களால என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்றத பத்தி நமக்கு பல கேள்விகள் இருக்கு. அது பற்றி விளக்கமாக பதிலளிப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆட்சியியல் ஆராய்ச்சியாளர் திரு கோவிந்த கருப்பு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் சார். ஜென்சி தலைமுறையினர் அப்படின்னாவே சும்மா எல்லாம் சோசியல் மீடியால வெறும் போனை மொபைலுக்குள்ளேயே தலையை நுழைச்சிட்டு இருப்பாங்க. தன்னை சுத்தி நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதுல வர்றதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிதான் இப்போ ஒரு வாக்கையும் செலுத்தி தமிழகத்தின் அரசியலையே கொஞ்சம் மாத்திட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க. உண்மையிலே ஜென்சி தலைமுறையினர் அப்படிப்பட்டவங்க? எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லி தெரியணும். ஜென்சி தலைமுறைனா என்ன ஏஜ் குரூப்? எல்லாரும் அந்த 18 to அந்த 21, 29 அதுக்குள்ளதான் சொல்லிக்கிறாங்க. அதுக்குள்ள ஆல்பா, அதை தாண்டி இன்னும் நிறைய ஆக்சுவலா ஏஜ் ஒருத்தவங்களுடைய பிசிக்கல் லைஃப், இன்னொன்று மென்டல் லைஃப்னு ஒன்று இருக்கு. ஸோ ரெண்டு ஸ்பெக்ட்ரம். இதை நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னாக்கா, நான் ப்ராப்பராக ஒரு கோர்ஸ் படித்தேன். டிஇஐன்னு பேர், டைவர்சிட்டி ஈக்விட்டி இன்க்ளூஷன்னு. அது ஜட்ஜ் பிஸ்னஸ் ஸ்கூல் இருக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் சர்டிஃபைட் ப்ரோக்ராம். அதில் அது இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி அங்கெல்லாம் பீக்கில் இருந்தது ஜென்சி ப்ரொட்டஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனில். அதே மாதிரி யூஎஸில் முக்கியமாக நியூயார்க்லேயும் கலிஃபோர்னியாலையும் இப்போ நேபாளெலாம் கூட பார்த்தோம் அதிகமாக இருந்தது. கட்டாயம் நேபாளையும் இந்த ரெவல்யூஷன் நடந்தது. இதனுடைய பிகினிங்க்கெலாம் யார் விதை போட்டா அப்படின்னா, அப்பான்னு ஒரு குரூப் இருந்துச்சு தெரியுமா? அந்த அப்பாவுடைய ஒரு சாங், அவங்கள லெட்டஸ் டேக் இட் ஆல் அப்படின்னு ஒரு சாங். அந்த சாங் ஒரு விதை போட்டுச்சு. இன்ஃபேக்ட் அப்பா டைமில் போனியமும் இருந்தது. ஸோ பாட்டு கேட்டால் உருப்பிட மாட்டோம்னு சொன்னாக்க, பாட்டு கேட்டு தான் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு செல்ஃபோனை எலைட்டாக ஸ்டைலிஷாக கொடுத்தாரு ஆப்பிள், ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் போனியம் ஒரு பாட்டுனால தான் கிரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணிக்கிட்டார். ஓகேங்களா? அது ஃபிலிம் சென்டர்னு ஒன்று கூப்பிட்டிங்கில் இருக்குது. ஸோ அங்கே தான் ஒரு ஒவ்வொரு ஆப்பிளையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அங்கே நான் போய் காலேஜில் சேரும்போது எனக்கு 42 வயசு. ஆனால் அந்த அந்த கிளாஸ் ரூமில் 16-17 வயசு பசங்களும் இருப்பாங்க, பொண்ணுங்களும் 80 வயசு ஆளுங்களும் இருப்பாங்க. ஸோ அங்கே எல்லாமே ஸ்பெக்ட்ரம். ஆனால் இங்கே நாங்கன்னு வச்சுக்கோமே, நாங்கள் குழந்தைங்க, எனக்கு எங்கள் தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா, நாங்களாம் குழந்தைங்கள வளர்க்கும் போது எப்படி வளர்த்தோம்? ஸ்கூலில் படிக்கும்போது நீ பாரதியார் மாதிரி இரு, நீ அப்துல் கலாம் மாதிரி இரு, நீ ஜான்சி ராணி மாதிரி இரு, நீ வேலுநாச்சியார் மாதிரி இரு, எல்லாம் வளர்த்துட்டு ஒரு இந்த பொண்ணுக்கு ஒரு 16 வயசு இருக்கும். அதை துணைக்கு ஒரு 6 வயசு பையனை கூட அனுப்புவாங்க கிராமங்கள். இவர் தான் அந்த அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணும்போது. ஸோ எல்லா பார்வையுமே டோட்டலாகவே இங்கே தப்பாக இருந்துச்சு. ஆனால் வேற வழி கிடையாது. இந்த என்டையர் ரெவல்யூஷன் இன்னமும் அப்படி அனுப்ப வேண்டிய நிலைமை வந்துருமோன்ற மாதிரி தான் நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸே பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. ஒருவேளை அது கரெக்டோ அப்படின்னு கூட ஏன்னா எல்லாம் தைரியமா பண்றோம் அப்படின்னு நினைச்சா கூட இன்னி வரைக்கும் அந்த அளவுக்கு பெண்களால போக முடியுதா அப்படின்னா, ஏன் அங்க போனாங்க அந்த நேரத்துல அப்படின்ற ஒரு கேள்வி தானே பொதுவா வைக்கிறாங்க. பெண்களை பார்த்து தானே திரும்ப திரும்ப அந்த கேள்வி வைக்க. ஏன்னாக்க விளக்கமாத்தடின்னு சொல்லி கொடுக்காம 2 கராத்தே கத்து கொடுத்து கொலை பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்னு கத்து கொடுத்திருந்தால் சரிதான். அதாவது ஆண்மை என்பது வேறு, பெண்மை என்பது வேறு. ஆனால் ஆற்றல் ரெண்டு பேருக்குமே பொதுதான். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிக்கு எம்பளத்தில் ஒரு 5 பெரிய மனிதர்கள் இருப்பாங்க. நடுவில் தந்தை பெரியார் இருப்பார், பிறந்தது காமராஜர், அப்புறம் நம்ம சட்டமேதை இருப்பார். இந்த 2 பக்கம் பெண்கள் இருப்பாங்கல்ல, அது யாருன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். இல்லை கண்டிப்பாக தெரியாது. நான் ரெஃபர் பண்ணிக்கலாமா? இல்லை எனக்கு ஞாபகம் மருதி உண்டு. பட்டு ஒருத்தவங்க உங்களுக்கு தெரியும், வேலுநாச்சியார் அவர்கள். இன்னொரு பக்கம் அஞ்சலி அம்மா. அஞ்சலி அம்மாளுடைய விசேஷம் என்னன்னாக்க, அவங்க ஆரம்ப காலத்து சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னாடி 3 முறை எம்எல்ஏ இருந்தாங்க. சரிங்களா? அந்த பின்னால் எப்படி முடிந்தது? அதே மாதிரி இங்கே ஒரு கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டின்னு இருக்குது. அங்கே 1944 பாஸ்ட் அவுட் லலிதா, அப்புறம் அவங்க கூட 2 பேர் சேர்ந்து பாஸ் அவுட் ஆனாங்க. அந்த லலிதான்றவங்க 1960களில் நியூயார்க்கில் போகும்போது அவங்க என்ன பேசினாங்கன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியாக இருந்திருந்தால்
சத்தின்னு சொல்லி என்னை தூக்கி சிதையில் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் 16, 15 வயசு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 4வது வருஷம் அவங்க இறந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாமியாருக்கு வந்து தான் குழந்தை போச்சு. அதுக்கு இருந்தது 14 குழந்தை மாமியாருக்கு. சரி. 14 குழந்தையில் ஒரு பையன் போனதுக்கு ரொம்ப கவலைப்பட்டிருக்கு. கொடுமை தாங்கலை. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்தால் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் ஆண்கள் மட்டும்தான் உண்டு. அப்புறம் இவங்களுக்காக அவங்க அப்பா வந்து அங்கே வேலை பார்த்தாரு. ஒரு ஆடு கொடுத்து 2 பொண்ணுங்களை எடுத்தாங்க. இப்போ 3 பேர் ஆச்சு. ஆனால் இவங்க வந்து ஹாஸ்டலர். அவங்களுக்காக ஒரு தனி ரூம். ஸோ தகவல் தொடர்பே இல்லாதப்ப தகவல் தொடர்பே கிடையாது. ஒரு 3 பெண்கள், அதில் முக்கியமாக இந்த பொண்ணு ஹாஸ்டல் பாதுகாப்பாக படித்து தான் வந்திருக்குது. இன்னைக்கு இல்ல எல்லா காலகட்டங்களையுமே எக்ஸெப்ஷனல் லேடிஸ் இருக்கதான் செஞ்சிருக்காங்க. நம்ம வந்து இப்ப நம்ம இத வந்து பேசும்பொழுது இப்ப டிவிகேக்கு வாக்களித்தவர்கள் வந்து ஜென்சி தலைமுறையில மேக்சிமம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள். நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் வாக்களிச்சாங்களா, இல்லை அந்த ஒரு விஜய் சினிமால பண்ற அந்த என்ன சொல்றது, அதுல ஒரு பஞ்ச் டைலாக், அதுல ஒரு ஃபைட்டு, அதுல வர்ற ஒரு விஷயங்களால கவரப்பட்டு வாக்களிச்சிருக்காங்களா? எந்த அடிப்படை நிறைய, ஏன்னா நீங்க இந்த ஏஜ்ல இதெல்லாம் யோசிக்கிறீங்க. உங்களுக்கே அந்த ஏஜ்ல நீங்க இந்த அளவுக்கு யோசிச்சீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த ஏஜ்னால உங்களுக்கு அந்த பக்குவம் கிடைச்சிருக்கு. அந்த பக்குவம் இல்லை, நிறைய விஷயங்களை யோசிக்கல, சில விஷயங்களால் கவரப்பட்டு இந்த வாக்குகள் அங்க போய் சேர்ந்திருக்கா? ஆக்சுவலாக ஏஜ்னால எனக்கு பக்குவம் கிடைக்கல. ஏன்னா என்னை அனலைஸ் பண்ணிட்டு மென்டல் ஏஜ் வந்து எனக்கு 15 வயசு கம்மி. இது இங்கே பண்ணல, யூஎஸ்ல கைசர் பெர்மனன்ட்னு ஒரு இன்சூரன்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்புறம் ஸ்டான்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஒரு இஷ்யூனால என்னை டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் பத்தி தெரிஞ்சது. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, ஒரு படிக்கும் பொழுது கார்பரேஷன்ல படிச்சா வாயே திறக்க முடியாது. பிரைவேட் ஸ்கூல்ல நல்லா பணம் கொடுத்தா டே அவர் அவங்க வீட்டு பையன் அதான் வரட்டும் போட்டுன்னு இப்படிலாம் இருந்தது. ஸோ தகவல் என்பது யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் தீர்மானித்தார்கள். பெண்ணுன்னா இப்படி இருக்கணும், பூமி உருண்டையா தட்டு எதுனாலும் இருக்கட்டுமே. இன்ஃபர்மேஷன் ரெஸ்ட்ரிக்டும் பண்ணாங்க, டெலிவர் பண்ணுறதுலையும் சூஸ் பண்ணி டெலிவர் பண்ணாங்க. ஸோ எல்லாம் வரும்போது வந்து இன்டர்நெட் வந்துச்சு. இன்டர்நெட்டில் வந்து இவங்க நம்ம ஊரில் என்ன பண்ணோம், ஒரு தகவலை எப்படி பிளாக் பண்ணுறது, இந்த படத்தை பார்த்துடக்கூடாது, அந்த வீடியோவை பார்த்துடக்கூடாது, கெட்டு போயிடுவான் இவங்க சொல்லி அவங்க மென்டலி நிறைய பேர் வந்து பர்வெட்டட் ஆனாங்க. ஸோ அந்த சொசைட்டி அப்படியே குளோபல் நார்த்துன்னு போனால் அவங்க ஃப்ரீயாக வச்சு செக் பாயிண்ட் வச்சாங்க. நம்ம ஊரில் மெயில் சைட் வந்தப்போ வேர்ல்டில் 3 டாப் மெயில் சைட்டில் என்னோடது ஒன்றா இருந்துச்சு, hotmail.comனு 90s. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்கே பண்ணும்பொழுது அந்த மெயிலுக்கு வந்து அப்பா அம்மா எப்படி லாக் பண்ணுறது, அதுக்கு எப்படி நம்ம திங்கிங்கே எப்படி இருக்குன்னா, ஐயோ நாசமாக போய்ட்டுமா, ஐயோ கெட்டு போய்டுவாங்களோ, இதை தெரிஞ்சக்கூடாது. எல்லாம் தெரியும் சூழ்நிலையை வரும் பொழுது மனசு வந்து ஒரு சல்லடை மாதிரி வச்சுக்கிட்டா எது வேணுமோ அது வந்து தங்கும். இல்ல இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே கொட்டி கிடக்கு அவங்க முன்னாடி. இன்னைக்கு வந்து எப்படியா இருந்தாலும் மொபைல் இல்லாத சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்க இல்லைன்னு தான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அது ஒரு அத்தியாவசியமா ஆயிடுச்சு. என்ன பண்ணாலும் அதை மாத்த முடியல. இப்ப அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்கிறதுலயும் எல்லா குழந்தைங்களும் கரெக்டா சலிச்சு எடுத்துக்கிறாங்களா என்ன? அப்பயும் பேரண்ட்ஸ் வர்றாங்கன்னா டக்குன்னு அந்த இதை மாத்துறதுக்கு அப்படித்தானே தெரியுது. இன்னமும் அப்படிப்பட்ட தலைமுறையினர் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். பசங்கள் நம்ம அதுல தப்பு கிடையாது. அதாவது திறந்த வெளி நாகரிகம் என்பது திறந்த வெளி கழிப்பிடம் அல்ல. இது ரொம்ப தெளிவா எடுத்துக்கணும். நீங்க போய் இப்பயே திருவான்மியூர் மார்க்கெட்ல நெட்ல கூட என் வீடியோ இருக்கு, போய் பாருங்க. மார்க்கெட் இப்படி சின்னதா இருக்கும், இந்த பக்கம் பூரா குப்பை தாங்கவே முடியாது. ஸோ குப்பைக்குள் வாழும் ஒரு சமூகம் மனக்குப்பைகளும் கிடைக்கிறது. நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதுல ஜென்சியை ஏன் தப்பு சொல்றீங்க? ஏனென்றால் ஓகேனாரு, ஒழுங்காரு, நல்லவனாரு அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்குறவங்க, அப்புறம் வந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்றானுங்க. போய் பார்த்தா நீங்க என்ன காஸ்ட், அப்புறம் முதுல தொட்டு பார்க்குறது, கருப்பா இருந்தா அவன் அந்த காஸ்டா இருக்குமோ, மதுரக்காரர் இவர் மதுரக்காரர் இருந்தா என்ன காஸ்டா இருக்குமோ. இப்போ ஏதாவது ஒன்று பேசு, ஒன்று உண்மையே பேசு, இல்லை நியாயத்தை பேசு. அதனால் வாய்மையும் பொய்மையை உடைத்து, இல்லை பொய்மையும் வாய்மையை உடைத்து, இது பொய் இது உண்மை. காலம் வந்து புரட்டி தான் முதர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கு. முதர்ந்து நல்லவங்க இருந்தாங்க, கெட்டவங்க இருந்தாங்க, ஆட்சிக்கு ஓட்டு போடுறோம். இவங்க இதுக்கு முன்னாடி எத்தனை நல்லவர்கள் வல்லவர்கள் ஓட்டு போட்டோம். ஆனால் விஜய் என்பது எப்படி ஓட்டு போட்டிருந்தாலும் 50 ஆண்டு காலத்துல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இப்ப நீங்க எல்லா மாநிலங்களையும் பார்க்கும்போது தமிழகம் வந்து பெஸ்டா இருக்குன்னு எல்லாருமே அங்க இருந்து சொல்றாங்க. எல்லாருமே
எல்லாருமே தென் மாநிலங்கள் நல்ல வளர்ச்சி இருக்கு கம்பேர் டு வட மாநிலங்கள் இப்பதான் வளர்ந்துகிட்டே இருக்கு. கட்டமைப்புல இருந்துன்னு பாக்குறோம், படிப்புல இருந்து பாக்குறோம். இப்ப நம்ம வந்து அந்த உயர்கல்வியில இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இருக்காங்க. நம்மளுக்கு ரேட்டை சொல்றோம் 54%, 52, இதெல்லாம் நம்ம ஒரு பர்சன்டேஜ் வைஸ்ல நம்ம பசங்க இவ்வளவு தூரம் காலேஜுக்கு போறாங்கன்ற அளவுக்கு நம்ம சொல்றோம். அங்கெல்லாம் குறைவாக தானே இருக்கு. தேசிய சராசரியை விட அதிகமாகத்தானே இருக்கு. ஒருத்தனை ஏமாத்தணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசணும். ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எந்த பேங்க்கில் போய் பாருங்கள், ஐசிஐசியாக இருக்கட்டும், ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், நார்த் இந்தியன் அதிகம். ஐடி வந்தது. இந்த உங்கள் ரோட்டில் போனால் லஸ் சர்ச் ரோட்டில் தான் முத மெட்ராஸ் கம்ப்யூட்டர் லேப்னு 5 கம்ப்யூட்டரோட உட்காந்து ஒருத்தர் ஆரம்பித்தார். ஓகேங்களா? அவர்களால் தான் நீங்கள் கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் வந்ததே தவிர எந்த ஆட்சியாளரும் கொண்டு வரல. விதிவிலக்காக ஒரே ஒருத்தர் தான், திரு முரசொலி மாறன் அவர்கள். அவர் ஒரு கான்செப்ட் வச்சுருந்தார், வளர்ச்சியுடன் சேர்ந்து நீயும் வளர்றா அப்படின்னு ஒரு கட்சிக்காரனை. அப்படி வந்ததுதான் அந்த டைடல் பார்க். அதே சமயத்தில் இது எதுவுமே இல்லாமல் பெங்களூர் பயங்கரமாக வளர்ந்தது. அது அந்த காலத்தில் பிஹெச்இஎல்லாக இருக்கட்டும், பிஇஎல்லாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பெங்களூர் தான் முன்னெடுத்து வளர்ந்து போனது. சரி, நம்மளோடது கட் பண்ணிக்கலாம். இல்லை சார். ஸோ வளர்ந்து போனது. இந்த ஜென்சிக்கு கரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா, ஜென்சி ஓட்டுனால் மட்டும் திரு விஜய் அண்ணா ஜெயிக்கவில்லை. இஸ் எக்ஸலன்சி சிஎம் இன்னைக்கு அதுக்குள்ள இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது சார். இனிமே தான் he has to prove. இல்ல நான் சொல்றேன், he has to prove. இது என்னுடைய இனிமே தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா பெரும்பான்மை சீட்ஸோட இது வந்து என்னுடைய இதுல நான் சொல்றேன். மெயின் என்னன்னா, அவருக்கு நேத்து கூட போய் நான் ஈஸியால நின்னேன், எல்லாம் இவ்வளவு இருந்தான். 1 மணி நேரமா போக மாட்டேன், நான் போயிட்டு வாக்கிங் போயிட்டு திருப்பி 1 மணி நேரமா போக மாட்டேன். இன்னும் ஏன் புரியல? இப்ப ஒரே நிமிஷம், இதுதான் மேஜர் பாயிண்ட். அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனமாகவே இது மாறிக்கொண்டு வருகிறது. அதாவது ஒரு கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறது, அவரே வேண்டாங்கிறது, பின்னாடி வராதிங்கப்பா, அடிபடாதீங்கன்னு எல்லா காரணம் சொல்லும் பொழுதும் அதை கேட்கக்கூடிய மனநிலை. எப்படி வீட்டுல அப்பா அம்மா சொல்றது கேட்கலையோ, வெளியில அவர் சொல்றதையும் கேட்காத இப்படி ஒரு மனநிலையில தான் இருக்காங்களா? நெட்ல போய் youtube.com கொஞ்சம் ஒரு கேப் விட்டு தி தமிழ் ஃபைல்ஸ்னு போடுங்க. அது என்னுடைய ஹிந்தி போராட்டத்தை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி. திரு மதிப்புக்குரிய திரு பாரதிராஜா சார் தான் ஆரம்பிச்சு வச்சு அந்த டாக்குமெண்ட்ரி வேலை நடக்குது. இதெல்லாம் 10 வருஷம் வேலையாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த தீக்குளிச்சு இறந்தாங்கல்ல, அவங்க யாரும் 10 வயசு 5 வயசுலாம் இல்லை. அப்போ அதுக்கு என்ன நீங்கள் பதில் வச்சிருக்கீங்க? அதுதான் அந்த காலகட்ட வந்து குழந்தைகளை போல இளைஞர்களை போல இப்போ இல்லைங்கிறது தான். அதுதான் நல்ல வேலை இல்லைன்ற, நல்ல வேலை இல்ல. அவங்க வந்து ஒரு கொள்கைக்காக நின்னாங்க, இவங்க என்ன கொள்கைக்காக நிக்கறாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்க. எது கொள்கை? நீங்க சொன்னீங்களே ஒரு மொழி திணிப்பு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது, அது ஒரு கொள்கை அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ இவங்க எதுக்காக நிக்கிறாங்க? அது சொல்லுங்க. இது நிக்கிறது வந்து ஐரனிக்காக நிக்கிறாங்க. நீ என்ன யோகியமாறுன்ற, எவனும் யோகியமா இல்ல. நீ நல்லா போய் ஒரு காலேஜில் கஷ்டப்பட்டு படின்ற. நான் காலேஜுக்கு போனாக்க அப்துல் கலாம்லாம் உட்காந்துருந்தாரு, திரு அப்துல் கலாம் உட்காந்துருந்தாரு. ஒரு சேர் காலியாக இருக்குது, யாரா வரப்போறான்னு சொல்கிறாங்க. காலேஜோட ஓனர் வரப்போறாரா? ஒருத்தன் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறான், இது உண்மையில் நடந்தது. ஒருத்தன் கிராமத்துலேருந்து வந்திருக்கான், ஒரு மெட்ராஸ்காரன். ஒருத்தர் வர்றாரு, நல்லா அப்படி வந்து சிக்கன் வர நல்லா தாட்டியாக இருக்காரு. உடனே அப்துல் கலாம் சார் மகன் எந்திரிச்சாங்க. அவர் உட்காந்தா எல்லாம் உட்கார எந்திரிச்சு வந்துருக்காங்க. உடனே இந்த பையன் கேட்டான், யாரா அவருன்னு? காலேஜ் ஓனர்ரா, எனக்கு அப்துல் கலாம் பற்றி அவர் யார்? பெரிய சாராய வியாபாரிடா. அந்த பையன் என்ன பண்ணானு, எங்கள் அப்பா சாராயம் தாண்டா கழிச்சிட்டு இருக்கான், எங்கள் அம்மா பேச்சை கேட்டு வரனா ஒழுங்காக சாராயம் கழிச்சுனா நானும் காலேஜ் கட்டுவோம் போயிட்டான். இந்த உதாரணத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் இதை 1 or 2 எக்ஸப்ஷனல் தானே சார்? எக்ஸப்ஷனல் கேசஸ் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு நல்ல ஒரு பீச்சுக்கு போகிறீங்க, ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கிடக்குது, உங்கள் கண்ணுக்கு எது தெரியுது? இதுல எது எக்ஸெப்ஷன்? சுத்தமா இருக்கிறது எக்ஸெப்ஷனலா, இந்த ஒரு பாட்டில் எக்ஸெப்ஷனலா? எல்லாருக்குமே அதான் வெள்ளை போர்டுல கருப்பு புள்ளி தானே தெரியும். அப்படி தப்பா மைண்டை மாத்திக்கணும். அப்ப டிசைன் திங்கிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகத்தில் திங்கிங்கை, அதாவது ஒரு விஷயத்தை டிசைன் பண்றதுக்கு முன்னாடி திங்கிங் பேட்டர்னை டிசைன் பண்ணணும். அதை கெடுத்ததை விஜய் மாற்றுவார் என்று முழு நம்பிக்கையுடன் வாக்களிக்கிற ஒண்ணு. இதுக்கு சொல்லிடுறேன் மெர்க்குரிகளை பத்தி. அவங்கள யாராவது தற்குறிகள் சொன்னா அவங்க எல்லாம் தருதலைகள். ஏனென்றால் நாம் உண்மையான ஒன்றை கட்டமைத்திருந்தால், சொல்வதும் செயலும் ஒன்றாக இருந்திருந்தால் அவங்கவங்க நம்ம சொல்றதை கேட்டுப்பாங்க. அவங்கவுங்க பிள்ளைகள், எப்பா நீ சொல்றதெல்லாம் தப்பா இருக்கும், அம்மா நீ சொல்லலாம் தப்பா இருக்கணும் கட்டமைப்பு வந்துருச்சு. நான் வேலைக்கு போனா கூட சொல்றேன், வேலைக்கு போனா கஷ்டப்பட்டு படிச்சு நீ வேலைக்கு வந்தால் சம்பாதிக்கலன்னா அதுக்கு எதுக்கு நிலத்தை விற்கணும், அதுக்கு எதுக்கு நகையை அடகு வைக்கணும்? ஸோ இங்கே இருந்த கட்டமைப்பை கவர்னன்ஸ் தப்பு, ஸ்ட்ரக்சர் தப்பானா எல்லாம் கரெக்டான ஃபார்முலா இருக்கு, அப்ளை பண்றவங்களாம் தப்பா. அவ்வளோத்தையும் நீங்க இந்த 5 வருடங்களுக்குள்ள அப்படியே மாற்றி அமைச்சிட முடியுமா? யாருமே இந்த
டப்புன்னு காஃபி டம்ளர் தூக்கி முடியாது இல்ல. சொல்லுங்க. அப்ப எவ்வளவு ஆண்டுகள் பிடிக்கும்? அது ஒரு டைம் லிமிட். ஏன்னா நம்ம இவ்வளவு காலமாவும் அந்த கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கடந்த கால ஆட்சியாளர்கள்ட்டையும் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஆட்சியில இதே பண்ணல, அவங்க பண்ணி வச்சதை நாங்க சரி பண்ணவே எங்களுக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு, இப்படி ஒவ்வொருத்தரா சொல்ல ஆரம்பிப்பாங்க. சோ நீங்க இப்ப சொல்றீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு தான் அவர் வந்திருக்காருன்னு. அப்ப அதுக்கு ஏதாவது டைம் லிமிட் செட் பண்ணிருக்காரா? எதுக்குள்ள செய்ய முடியும் அப்படிங்கறது அவரால உறுதியா சொல்ல முடியுமா? எதுக்கு சொல்லணுன்ற இது வந்து ஜேர்னி இஸ் அ ப்ராசஸ். ஜேர்னியில் நம்பிக்கை வேணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, காட்டுக்குள்ளவா கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு 2 விதம் தான். அங்கே சிங்கம் இருக்குன்னா அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்துச்சுங்க, முழிச்சு நம்மளை அடித்து சாப்பிட்ரும். திரு விஜய் அவர்கள் செய்வது, இந்த பக்கம் கொஞ்சம் வாங்க, இங்கே நான் சொல்கிறது கேளுங்க, இப்படி வாங்க, அப்படி போவோம்னா அப்புறம் தான் சொல்ல போகிறார், சிங்கம்லாம் இருந்துச்சு உன்னை கூட்டு வந்து காப்பாற்றணும்னு. ஸோ இதுதான் திரு விஜய் அவர்கள். அதனால் நம்பி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், அவர் பின்னாடி வரலாம். இல்ல இப்ப நிறைய பேர் பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க, முன்னாடி எல்லாம் தேர்தலில் ஜெயிச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் அப்படியே எல்லா பக்கமும் பார்த்தாக்கா கொஞ்சம் சந்தோஷமா தெரியும் மக்கள் ஃபேஸஸ்லாம். ஆனா கொஞ்சம் இறுக்கமா இருக்கு. ஒரு சிலர் தான் சந்தோஷமா இருக்காங்க, அதுவும் நடுவுல காரை வச்சுட்டு காரு ஜீப் எல்லாம் வச்சுட்டு பசங்க காரு ஜீப் எல்லாம் பசங்க வச்சுட்டு எல்லாரையும் நிறுத்திட்டு வண்டியை நிறுத்திட்டு இப்படி போய் சுத்தி சுத்தி வராங்க, கத்துறாங்க. அப்படி ஒரு கூட்டம் இங்க தொடர்ந்து உருவாகிட்டு இருக்கு. அதை இன்னும் யாரும் கண்ட்ரோல் பண்ணல. என்ஜாய்மெண்ட் செலிப்ரேஷன் இன்னொருத்தங்க ரோட்ல போறது கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழல் இன்னமும் இருக்கிறது. அது ஜென்சிலையும் மாறல. 70ஸ்ல ஹிப்பி மூவ்மெண்ட் வந்தப்பயும் இதே பிரச்சனை சொன்னாங்க. அது ரோல் அவுட் ஆகி அது ஸ்ட்ரக்சர் ஆகி ஹிப்ஹாப்லாம் வந்து எல்லாமே நடந்து ஒரு சொசைட்டி ஃபார்ம் ஆகுது. எப்பயுமே ஒரு இடைஞ்சல் டிஸ்டர்ப்ஷன் அப்போ கச்சாமச்சா நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் லைன் ஆகி தானா அடையும். அதுக்கு உண்டான நிலையை அது அடையும். இவர் அதுக்கு வெறுமனை பகுத்து ஒரு வழி மட்டும்தான் பண்ண முடியும். தாண்டி யாராலையும் இன்றைக்கு அந்த தலைமுறையினரை நம்பி பெரியவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தலைமுறை மட்டும் வாக்களிக்கல இல்லையா? வழக்கமா அப்பா அம்மா சொல்றது பசங்க கேட்கணும்னு நினைப்பாங்க. ஆனா பசங்க சொல்றதை கேட்டு இன்றைக்கு அப்பா அம்மாக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இல்ல ஏன்றது இல்ல, பசங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நம்ம பையன் சொன்னா சரியா இருக்கும் செய்வோன்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு போயிருக்காங்க. அந்த பலன் நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்குமா? இல்ல நாளைக்கு இந்த பசங்களை ஒருவேளை நாம ஏன் இந்த பசங்களை கேட்டோம், சின்ன பசங்க நம்ம யோசிக்காம போட்டோன்ற நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுவார்களா? கண்டிப்பா தள்ளப்பட மாட்டார்கள். ஜென்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேபாள் எல்லாமே உங்களுக்கு தெரியும், கரெக்டா? அதெல்லாம் அவங்க கூகுள்ல எல்லாருமே பார்த்துக்கலாம். ஒரு விஷயத்திலிருந்து 2 எடுக்கலாம். அந்த விஷயத்தை பேசும் பொழுது நெகட்டிவ் ஓரியன்டா எதிர்மறையாவே ப்ராசஸ் பண்ணலாம், நேர்மறையாகவும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு போகலாம். ஸோ சல்லடையில் அரிசியும் கல்லும் கலந்து கிடக்கும் பொழுது நீங்கள் அரிசியை எடுக்க போகிறீர்களா கல்லை எடுக்க போகிறீர்களா, ரெண்டுமே நடக்கும். சில சமயத்தில் அரிசி அதிகமாக இருந்தால் கல்லை பொறுக்கும், கல் எக்கச்சக்கமாக இருந்தால் அரிசியை பொறுக்கணும். இன்னைக்கு திரு விஜய் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகமான கல்லில் அரிசி எப்படி இல்லை. ஏன்னா ஐ மீன் பிடிஆர் வந்து பெரிய ஆள் தான், ஓகேங்களா? அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை, இன்டெப்த்தாக போக தேவையில்லை. இன்னைக்கு ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் இங்கே வந்து அவ்வளோ குழம்பி கிடைக்குது. அது நான் ஆத்தென்டிக்காக சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு இதில் போர்ட் ஆஃப் டைரக்டரில் இருக்கேன். நான் அது ஒத்துக்கிறேன், எனக்கும் தெரியும். இல்லை நான் ஒரு இதில் போர்ட் ஆஃப் டைரக்டரில் இருக்கிறேன். எனக்கும் ஒரு இங்கே இருக்க ஆர்கனைசேஷனுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆர்கனைசேஷனுக்கும் 2 வருஷமாக போகிறோன்னா நீங்கள் அப்போ சொன்னீங்க தெரியுமா, எல்லாத்தையும் மாற்றிட முடியுமான்னு. எல்லாம் தெரிஞ்சு கட்டுக்கட்டாக வச்சுருக்கேன், எல்லாம் கரெக்டு, டிவிஎஸ்சி கூப்பிட்டு பேசுது, எல்லாம் பண்ணுறாங்க, சொல்யூஷன் வரமாட்டேங்குது. ஏனென்றால் பெரியவர்கள் தயவு செய்து வழிவிட்டு அவர்கள் எவ்வளோ தூரத்துக்கு யோக்கியமாகவும் பொய்யின்மையும் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு ஜென்சியால் இந்த நாட்டை மீட்டெடுத்து வென்றெடுத்து, அதாவது இதில் வந்து டிஎம்கே தெரியல, ஏடிஎம்கே தெரியல, கம்யூனிஸ்ட் தெரியல, பிஜேபி அதெல்லாம் வேண்டாம். இங்கே வந்து கண்டாமினேட்டட் மைண்ட் எல்லா இடத்துக்குள்ளேயும் ஃபில்டர் ஆகிருக்குல்ல, அதை வந்து அவங்கவுங்க பண்ணலாம். டிஎம்கே அவங்க இதில் ஸ்டடி பண்ணி அவங்க இதில் இதெல்லாம் வேணாப்பா, ஏன்னா அவங்கவுங்க மாறி இன்னைக்கு இப்படி இருந்தால் தான் வாழ முடியும்னா மாறுவாங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவரே சொல்லியிருக்கிறாரு, இதுவரைக்கும் நீங்க பார்த்த இவர் வேற, இனிமே பார்க்க போற வேறன்னு. அது மாதிரி இதுவரைக்கும் பார்த்தது வேறப்பா, நம்ம குழந்தைங்கலாம் மெச்சூர்டா தான் இருக்கு, எல்லாருமே சேட்டை பண்ண தான் செய்வாங்க. இவங்க தப்பு ரைட்டை ஃபர்ஸ்ட் ஒழுங்கா டிஃபைன் பண்ணணும், ஃபிசியலாஜிக்கல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாத்தையும் போட்டு கலப்பிடிச்சு ஒரு பொண்ணை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க, எப்போ கல்யாணம், சரிடா கல்யாணம் பண்ணி வச்சுடா, எப்போ குழந்தை, குழந்தை என்ன குழந்தை, இது மாதிரி அடிப்படையில் நிறைய நீங்களாம் கேட்க முடியாது சார். ஜென்சி தலைமுறையெல்லாம் பார்த்து நீங்க அதனாலதான் பெண்களை சதி என்று உடன்கட்டை ஏறிய சமூகத்திலே இன்னைக்கு அதே பெண்ணிடம் போய் இந்த கேள்வியை கேட்க முடியவில்லை என்றால்
தாய் சக்தி பராசக்தி தமிழகத்தை ஆழ்வார். அவ்வளவுதான். பார்க்கலாம் சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு கேப் விட்டுட்டு நீங்க சொன்ன வார்த்தைகள்லாம் இன்னைக்கு மார்க் பண்ணி வச்சுட்டு நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் சார். கருத்துக்களுக்கு மிக்க ஆமா, ஞாபகம் இருந்தா கூப்பிடுங்க. நன்றி.